பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து உங்களுக்காக கேட்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் எல்லோரையும் அதிகமா நேசிச்சேன், எல்லோரு மேலேயும் அன்பு காட்டினேன். நான் அன்பு காட்டினவங்க, நாங்க நேசிச்சவங்க எல்லாம் என்னை மறந்து போயிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. எவ்வளவு பெரிய வசனம் பாருங்களேன். சின்ன அடைக்கலான் குருவி, அதாவது ஒரு வேல்யூ இல்லாத பொருளுங்க. அது ரூபாய்க்கு 2 அடைக்கலான் குருவி, அதுக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? இவ்வளவு பெரிய குருவி கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழப்போகுது, செத்து போகுது. அதுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. அந்த குருவியை கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மறந்து போகிறவா இல்லையா? என்ன ஒரு வார்த்தை! இந்த வசனத்தை வாசிக்கும் போதே கண்கள் நம்மை அறியாமல் அழுகிறதை பார்க்க. ஒரு குருவி மேல இவ்வளவு கரிசனம் உள்ள தெய்வம் உலகத்துல யாருன்னு இருக்கிறா? நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? இந்த சின்ன அடைக்கலான் குருவியும் மறந்து போகாம அந்த அடைக்கலான் குருவிக்கு தேவையான ஆகாரத்தை, பாதுகாப்ப, தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற என் அன்பு தகப்பன் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விளைக்கரையுமா இந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த உங்களையும் என்னையும் மறந்து போயிடுவாரா? மறக்க மாட்டாருங்க. பெற்ற தாய் தன் பிள்ளைய மறந்து போனாலும், தன் பாலகனை மறந்து போனாலும், நான் உங்களை மறக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்த தகப்பனை தாங்க நீங்களும் நானும் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். நீங்க நம்பி இருந்த மனுஷன் உங்களை மறந்து போயிட்டாங்களா? உங்க பிள்ளைங்க உங்களை மறந்து போயிட்டாங்களா? என் சகோதர சகோதரிகள் எவ்வளவோ செஞ்சோம் பிரதர், ஆனா அவங்க எல்லாம் மறந்து போயிட்டாங்க. போட்டோம். உங்களை மறந்து போனவங்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை மறக்காம இன்றைக்கும் நேசிக்கிற தகப்பனை மட்டும் நீங்க நோக்கி பாருங்களேன். அந்த அன்புக்குள்ள வாங்கல. ஆமென். வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் எங்களை மறந்து போனார்கள். எவ்வளோ என்னால முடிஞ்ச நன்மைகள் நான் செய்திருக்கிறேன், ஆனா எங்களை மறந்து போனார்கள். எத்தனையோ விசுவாசிகளுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன். காஞ்சிபுரம் ஆத்தூர் பகுதியில ஊழியம் செய்யும் போது அங்க இருக்கிற மனிதர்களுக்கு என்னால முடிந்த எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாம் மறந்து போனார்கள். ஆனால் என்னையும் உங்களையும் மறக்காத ஒரு தெய்வம். ஆமே. எந்த நிலைமையில இருங்க, நீங்க கீழே கடங்க, குப்பையில கடங்க, மனுஷன் பார்த்து அருவருக்கிற இடத்துல கூட இருங்க, ஆனா உங்களையும் என்னையும் மறந்து போகாத ஒரு தகப்ப இருக்கிறாருங்க. அவர் தான் இயேசு. ஒருவேளை இயேசுவை அறியாத யாரோ ஒருத்தர் இந்த வசனத்தை இன்னைக்கு காலையில நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கலாம், அந்த வார்த்தை அவங்க கூட பேசிட்டு இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டு நீங்க தனிமையில இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களை மறக்காத ஒரு தகப்ப இருக்கிறார். அவர் இயேசு. அவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆமா. ஏன் தெரியுமா? என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறோம்ப்பா, நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? ஆமா. இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா, மனைவி பேரை கையில பச்சை குத்திக்கிறாங்க, பிள்ளைக பேரை பச்சை குத்திக்கிறாங்க. விரும்புகிற பெண்கள் தன்னுடைய அந்த அந்த வரப்போகிற எதிர்கால கணவனுடைய பேரை பச்சை குத்துறாங்க. பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். ஆண்டவர் கையில வரைஞ்சி வச்சிருக்காரு. உங்களையும் மறந்து போகவே மாட்டார். கவலைப்படாதீங்க. உங்களை என்னையும் மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். ஏற்ற வேளையில நம்மளை உயர்த்தி அழகு பார்த்து ஆசீர்வதிக்கிற தகவல். சந்தோஷமா தான் உங்களுக்கு கண்ணு முடுங்க ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த அடைக்கலான் குருவிகளை கூட மறக்காத தேவன், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியனை நினைத்திருக்கிறேன், மறவாமல் இருக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும், கண்ணீரை துடையும், சமாதானத்துக்குள்ளே வழிநடத்தும். துதிக்கான மகிமைக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.